அமிழ்தினும் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே. நான் அளவை கலைக்கிறேன். இன்று உங்களிடம் நான் சொல்லப்போகும் செய்தி, தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாதவி யார்? பலருக்கும் தெரிந்திருக்கும் மாதவி பாத்திரத்தை பற்றி. மாதவி என்ற பெயர் எந்த காப்பியத்தில் வந்தது, எங்கிருந்து அந்த பெயர் வந்திருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். இருந்தாலும் சில செய்திகளுக்காக உங்களிடம் யாம் அறிந்த செய்திகளிலே சிலவற்றை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் இந்த பெயர் மாதவி என்ற பெயர் எந்த காப்பியத்தில் வந்தது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. அதனை எழுதியவர் ஒரு சமண துறவி, இளங்கோ அடிகளார். அவரது வரலாற்றில் அவர் ஒரு அரசலங்குமரனாக இருந்தவர். அவருடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவன் இளவயதிலேயே ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார், வழமையாக அரச பரம்பரைகளிலே மூத்த அண்ணன் தான் முடிசூடுவது வழக்கம். அந்த வகையிலே அந்த ஜோதிடர் சொல்லியிருக்கிறார், இல்லை தம்பி இளங்கோடிகளாருக்கு தான் வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அவர்தான் அடுத்த அரசராக வருவார் என்று சொல்லியிருக்கிறார். இதனை கேள்வியுற்ற இளங்கோடிகள், இதனை நான் மாற்றுவேன், விதியை மாற்றுவேன் என்று சொல்லி அவர் துறவியாக சென்றுவிட்டார். அதனால் அண்ணனாக இருந்த அந்த சீரன் செங்குட்டனை அரியணை ஏறினார். அது வரலாறு. அப்படி துறவியாக சென்றவர் சைவ துறவியாக செல்லவில்லை, அவர் சமண துறவியாக சென்றார். சமண துறவிகள் விதியைத்தான் நம்புவார்கள், அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால்தான் நாயன்மார்கள் வரலாற்றில் நாங்கள் பார்க்கும் பொழுது சமணர்கள் சைவர்களுக்கிடையிலே பல மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவை மத ரீதியாக சமணம் பெரிதா சைவம் பெரிதா என்று சொல்லி சைவ சமயத்தை வீழ்த்துவதற்காக சமண துறவிகள் பலவிதமான வேலைகளை செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சைவ சமயத்திலே வந்த அந்த நாயன்மார்கள் சைவ சமயத்தை கட்டி காப்பதற்காக பலவிதமான செயல்களை செய்து அந்த சைவ சமயத்தை காப்பாற்றினார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இது சமய சம்பந்தமா? இப்பொழுது இலக்கியத்தில் வந்தால் இவர் ஒரு சமண துறவி. அவர் சிலப்பதிகாரத்தை எழுதும் பொழுது இன்னொரு சிறப்பு என்னவென்றால், பொதுவாக எல்லா காப்பியங்களும் எழுதும் பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த காப்பியத்திலே ஒரு ராமாயணமாக இருக்கலாம், பெரிய புராணமாக இருக்கலாம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முதலிலே கடவுள் வாழ்த்து சொல்வார்கள். மங்கள வாழ்த்து, கடவுள் வாழ்த்து எல்லாம் என்று அழைக்கப்படுகிறது. அதிலே இறைவர் கடவுளர்களைத்தான் பாடுவார்கள். உலகம் ஜாவையும் தாமுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா என்று சொல்லி ராமபிரானுடைய பெருமையைத்தான் அங்கே ராமாயணத்திலே பாடுகிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். அதே மாதிரி பெரிய புராணத்தில் சிவபெருமானுடைய பெருமையை உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாமன் சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த காப்பியத்திலே இயற்கையை பாடுகிறார். ஞாயிறு போட்டுதும் திங்களை போட்டுதும் மாமலை போட்டுதும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போனால் கடவுள் என்று சொல்வது எல்லா சமயத்தவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் யாரிடமும் கேட்டால் அந்த கடவுளை பார்த்தீர்களா, நேரடியாக பார்த்தீர்களா, ஆதாரம் என்ன என்று கேட்டால் அதற்கான பதில் மிகவும் ஒரு கிரே ஏரியான்னு சொல்வார்கள். மிகவும் ஒரு சந்தேகத்துக்கிடமாகவும் ஒரு விதமான பதிலாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை எல்லாரிடமும் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பற்றி நான் கதைக்கவில்லை. கடவுள் நம்பிக்கை இருப்பதால் தான் மனிதன் ஒழுக்கசீலனாகவும் மிகவும் சிறந்த குணவானாகவும் நெறிப்படுத்தி வழிபடுத்துவதற்காக அந்த கடவுள் நம்பிக்கையில் எல்லோரும் இருக்கிறார். ஆனால் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம், சமண சமயத்தவர்கள் விதியை நம்புகிறவர்கள். அந்த வகையிலே அவர் இயற்கையைத்தான் பாடுகிறார். அப்படியாக ஒரு வித்தியாசமான முறை கடவுள் வாழ்த்து மங்கள வாழ்த்து பாடலோடு ஆரம்பிக்கிறது சிலப்பதிகாரம். அத்துடன் இந்த சிலப்பதிகாரத்துக்கு பல்வேறான பெயர்கள். குடிமக்கள் காப்பியம், அதான் முன்னர் சொன்னேன் அல்லவா, அந்த அரச பரம்பரையில் பிறந்த இளங்கோடிகள்
அதன் பின்னர் துறவியாகி குடிமக்கள் பற்றிய கதையை எழுதியிருக்கிறார். அத்தோடு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த காப்பியத்தில் வில்லன் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. வில்லன் என்பது விதி. அந்த விதியின் விளையாட்டுகளால் தான் இவர்கள் மாறி மாறி பிரச்சனைக்கு உருவாகிறார்கள். சந்தோஷமாக இருக்கிறார்கள், துக்கமாக இருக்கிறார்கள், பிரச்சனை வருகிறது. அப்படியாக அமைந்திருக்கிறது இந்த காப்பியம். அப்போ முத்தமிழ் காப்பியம், இயல், இசை, நாடகம் எல்லாம் வருகின்றது. உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள், முதன்மை காப்பியம், பத்தினி காப்பியம். ஏன்னு சொன்னால் பத்தினி தெய்வமான கண்ணகி என்னுடைய கதையை சொல்லுகிறது பத்தினி காப்பியம். இவ்வாறாக நாடக காப்பியம் என்று கூறுவார்கள். என்று சொன்னால் ஆங்கில மேலத்தைய நாடக வல்லுநர்கள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் போன்ற பல மேதைகள் எழுதிய அந்த நாடகங்களை விடவும் அதற்கு முந்தைய காலப்பகுதியிலேயே எங்களது ஒரு அறிஞர் இளங்கோவடிகள் நாடகம் எப்படி அமைய வேண்டும், அரங்கம் எப்படி அமைய வேண்டும் என்ற நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லியிருக்கிறார். உதாரணமாக நாங்கள் பார்க்க போனால், ஒரு 8 எள் சேர்ந்தது ஒரு நெல்மணி என்கிறார். அந்த நெல்மணி 8 சேர்ந்தது ஒரு விரலடி என்கிறார். அந்த 8 விரலடி சேர்ந்தது ஒரு கோல் அளவு என்கிறார். அதன் பிறகு அந்த நாடக அரங்க அமைப்பு எண்கோள்னு சொல்லி கோல் அளவு முறைகளிலேயே அந்த அரங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றதை கூறிக்கொண்டு போகிறார். அத்தோடு திரைச்சீலைகள், ஸ்க்ரீன் என்று சொல்வார்கள் தானே, இப்பொழுது நாங்கள் மூடுவதற்கு திறப்பதற்கு பாவிக்கிற அந்த திரைச்சீலை அமைப்புகள், மற்றது அந்த நாடகங்களிலே அந்த இசை வல்லுநர்கள் எப்படி அமர்ந்திருப்பார்கள், அவர்கள் அமர்ந்திருக்கும் நிலை ஆடியன்ஸ் என்று சொல்லுவோமே, பார்வையாளர்கள், அவர்களுக்கு தெரியாத வண்ணம் மறைவாக அமர்ந்திருப்பார்கள். அத்தோடு முதலிலே இசை ஒலிக்கும், அதிலும் என்னென்ன வாத்திய கருவிகள் ஒலிக்கும், அதன் பின்னர் எப்படிப்பட்ட நாட்டிய நிகழ்வுகள் நடைபெறும், எப்படிப்பட்ட நாடக நிகழ்வு நடைபெறும் என்ற அந்த அரங்கமைப்பை பற்றிய முழுமையான விவரங்களை எல்லாம் சொல்லுகிறபடியால் நாடக காப்பியம் என்று கூட நாங்கள் கூறலாம். அத்தோடு இரட்டை காப்பியம், அதுவும் ஒரு சிறப்பு. என்னென்னு சொன்னால் சிலப்பதிகாரம், அதனைத் தொடர்ந்து மணிமேகலை வருகிறது. அது மணிமேகலை யாருன்னு சொல்லி அடுத்த கேள்வி வரும். இப்பொழுது மாதவி யார் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு காணொளி தொகுப்பிலே உங்களிடம் பகிர்ந்து முடிக்கக்கூடிய விடயம் இல்லை. அதனால் தொடர்ந்து வரும் காணொளி தொகுப்புகளில் அதை விரிவாக நான் சொல்லிக்கொண்டே போவேன். இப்போ நான் சொன்னது மணிமேகலை காப்பியத்தை பற்றி. மணிமேகலை யார் என்றும் பொழுது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த அந்த குழந்தை மணிமேகலை. அப்போ சிலப்பதிகாரத்தினுடைய இன்னொரு செகண்ட் பார்ட், பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் அல்லவா திரைப்படங்களை, அப்படிப்பட்ட ஒரு பார்ட் 2 என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எழுதியவர் வேறொருவர். ஆனால் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை சிறப்பாக எழுதியிருக்கிறார். அந்த மாதவி யார் என்ற கேள்விக்கு நாங்கள் வரும் பொழுது, இந்த கண்ணகி, கோவலன், மாதவி, இந்த மூன்று பேர் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள். அத்தோடு இன்னும் ஒரு சிறப்பாக கூட நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறேன்னு சொன்னால், அந்த காலகட்டத்திலே 3 பெண்கள் ஒரு காப்பியத்திலே மிகவும் சிறப்பான பாத்திரத்தில் அமைந்திருக்கிறார். மணிமேகலையை விட்டு விடுவோம். மணிமேகலை பிற்பட்ட காலத்திலே, பிற்பட்ட காப்பியத்திலே கூறப்படுகின்றார். ஆனால் கோவலன், கண்ணகி வாழ்ந்த காலப்பகுதியிலேயே கவுந்தி அடிகள் என்று சொல்கிற இன்னொரு பெண் துறவியும் அங்கே வருகின்றார். அவருடைய புகழையும் அவருடைய செயற்பாடுகளையும் இந்த காப்பியத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே பெண்களுக்குரிய அந்த உரிமையும் அந்த பெண்களுக்குரிய அந்த பெண்களுடைய மகத்துவத்தையும் கூறுவதாக இளங்கோவடிகள் என்ற ஒரு துறவியால் எழுதப்பட்ட காப்பியம் என்பதும் சிறப்பான விஷயம். இப்போ நாங்கள் சிலப்பதிகாருடைய சிறப்புகளை பார்த்துட்டோம். அதில் ஒரு பகுதியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த செய்தியை வைத்துக்கொண்டு தான் நான் இன்றைய காணொளியிலே அந்த மாதவி யார் என்ற அந்த கேள்வியில் உங்களுக்கு ஒரு சிறு தெளிவை, மாதவியினுடைய ஒரு சிறு பண்பை, சிறு உயர்வை, இல்லாவிட்டால் அவருடைய ஒரு சிறப்பு என்னவென்று உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த காணொளியை முடிக்க இருக்கின்றோம். அதன் பின்னர் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு சிறப்புகளாக நாங்கள் பார்த்து செல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்திலே அந்த விதியின் சூழ்ச்சியால் கண்ணகி கோவலனுடைய மனைவி, ஆனால் கண்ணகியை விட்டு கோவலன் பிரிந்து மாதவியிடம் செல்கிறார். மாதவி ஒரு
நாட்டிய மங்கை, ஆடல் தொழில் செய்தவர். பின்னர் விதிவசத்தால் மாதவியிடமிருந்தும் பிரிந்து மீண்டும் கண்ணகியிடம் வருகின்றார் கோவலன். அப்படி வந்தவர்கள் கோவலன் தன்னுடைய சொத்து பத்துக்கள், தன்னுடைய செல்வம் செழிப்பு எல்லாவற்றையும் இழந்து வருகின்ற நிலையிலே கண்ணகி ஏற்றுக்கொண்டு கோவலனுடன் சேர்ந்து, இவர்கள் இருப்பது சோழ நாடு, சோழவள நாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு மதுரைக்கு செல்வதற்காக புறப்படுகிறார்கள். எதற்காக என்று சொன்னால், இவன் வணிககுலத்தில் பிறந்தவன், கண்ணையுடைய தந்தையாரும் வணிககுலத்தில் இருந்தவர், கண்ணகியும் வணிககுலத்திலே பிறந்தவள். அதனால் மீண்டும் வாணிபம் செய்து பொருள் ஈட்டலாம் என்பதற்காக, செல்வத்தை சேர்த்து கொள்ளலாம் என்பதற்காக கண்ணகியினுடைய கால் சிலம்புகளையும் இதர பல நகைகளையும் விற்பதற்காக மதுரைக்கு சென்று அங்கே நாங்கள் தொழில் செய்வோம் என்று சொல்லி புறப்படுகிறார்கள். அப்போ அந்த புறப்படுகிற காலகட்டத்திலே மாதவி ஒரு கடிதத்தை கோவலனுக்கு எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் உள்ள அந்த செய்தியை உங்களிடம் கூறி அதன் சிறப்பையும் கூறி இந்த காணொலியை நிறைவு செய்ய இருக்கின்றேன். அடிகள் முன்னர் ஜான் அடி வீழ்ந்தேன், வடியா கிளவி மெனக்குழல் வேண்டும், குறவர் பணி அன்றியும் குலப்புறப்பாட்டியோடு இரவிடை கழிவதற்கு என் பிழை பறியாது, கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும், பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி. புறஞ்சேரி இருத்த காதையிலே இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தின் கருத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், அடிகளே, உங்கள் திருவடிகளில் நான் வீழ்ந்து வணங்குகிறேன். குழப்பத்தோடு நான் எழுதுகின்ற இந்த புன்மொழிகளை தாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கிளவி என்பது மொழியையும் குறிக்கும். அதிலே வடியா கிளவி என்பது என்னவென்று சொன்னால், ஒரு அலங்காரமற்ற மொழியிலே நான் உங்களை சொல்கிறேன் என்ற அர்த்தத்தை குறிக்கும். நார்மலாக பேசும் பொழுது அலங்கார வார்த்தைகளை போட்டு பேசுவார்கள். என்ன, மனதிலே வேறொன்றை வைத்துக்கொண்டு விஷயத்தை முடிப்பதற்காக வேறு அலங்கார வார்த்தைகளை வைத்து பேசுவார்கள். அந்த வகையிலே அலங்கார வார்த்தைகள் இல்லாமல் நான் பேசுகின்ற இந்த மொழி கருத்தில் கொள்ளுங்கள். பெற்றோரை பேணும் பெரும்பணியை கைவிட்டதோடல்லாமல் நற்குடியிலே பிறந்த கண்ணகியையும் விட்டு, பெற்றோரை பேணும் பெரும் பணியை கைவிட்டதோடல்லாமல் நற்குடியிலே பிறந்த மனையாளோடு பூம்புகாரில் யாரும் அறியா வண்ணம் இரவிலே புறப்பட்டு போகும் வண்ணம் நிகழ்ந்த தவறுதான் என்ன? அதனை அறிய முடியாமல் அத்தவறு என்னுடையதாக இருக்குமோ அல்லது மற்றவர்களுடையதாக இருக்குமோ என ஐயுற்று என் நெஞ்சம் கையற்று கலங்கி நிற்கிறது என்று சொன்னால் கையறு நிலை என்று சொல்வார்கள் தானே, அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறது. ஒருவேளை தவறு என்னுடையதாக இருந்தால் அதை நீங்கள் பொருட்படுத்தாது மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லி மயக்கம் தீர்ந்த காட்சியுடைய மெய்யறிவாளரே உம்மை போற்றுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். இதுதான் இந்த கடிதம். சரி, இப்பொழுது நாங்கள் அந்த கடிதத்தையும் மாதவியால் கோவலனுக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தையும் அதன் பொருளையும் பார்த்து விட்டோம். அந்த கடிதத்தின் சிறப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? என்னவென்றால், மாதவியால் கோவலனுக்கு எழுதப்பட்ட அந்த கடிதம், அதை கோவலன் வாங்கி படிக்கிறார். படித்த பின்னர் ஒரு நிலையில் உணர்ந்து கொள்கிறார், மாதவி மீது தப்பு இருப்பதாக தெரியவில்லை, தவறு இருப்பதாக தெரியவில்லை, இது விதியின் சூழ்ச்சியால் நடந்த வினை. முதலிலே மாதவியுடன் சரியான கோபத்தில் இருந்தவர் கோவலன். இது இரண்டாவது கடிதம், அது முக்கியமானது. முதலாவது கடிதம் மாதவியால் கோவலனுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் இருக்கிறது. அதை பற்றி நான் பிறகு வரும் காணொளிகளில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த கடிதத்தை மாதவன் வாங்கி படிக்கக்கூட இல்லை, திருப்பி அனுப்பிவிட்டார். அதை கொண்டு வந்த அந்த தூது பெண்ணிடமே திருப்பி அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த கடிதத்தை கொண்டு வந்த அந்த தூதுவனிடம் அந்த ஓலையை கொடுத்து கோவலனுடைய தன்னுடைய தாய் தந்தையிடம் இந்த ஓலையை கொண்டு போய் கொடுக்குமாறு சொல்கிறார். அப்போ இந்த சம்பவம், இந்த கடிதம் எப்பொழுது கிடைத்தது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த கடிதம் கிடைத்தது எப்படின்னு சொன்னால், கண்ணகி, கோவலன், அதனோடு அந்த கவந்தி அடிகள் என்ற அந்த
துறவி பெண் இந்த 3 பேரும் மதுரையை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது, சோழ நாட்டிலிருந்து மதுரையை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது இடையிலே ஓய்வெடுப்பதற்காக இருக்கிறார்கள். அப்பொழுது நீர்நிலைக்கு அருகிலே சென்று கொண்டிருந்த அந்த கோவலனிடம் இந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்ததாக, இந்த கடிதம் அந்த சந்தர்ப்பத்திலே படிக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். அப்போ அந்த கடிதத்தின் சிறப்பு எப்படி பார்த்தீர்கள்னு சொன்னால், ஒரு காதலியால் காதலனுக்கு எழுதப்பட்டது. என்ன சொன்னால், கோவலனுக்கும் மாதவிக்குமான உறவு ஒரு காதல் உறவு. கண்ணகி கோவலனுக்கான உறவு கணவன் மனைவி உறவு. அங்கே கோவலனுடைய தாய் தந்தையார் இருக்கிறார்கள். அவர்கள் அறிந்தால் வருத்தப்படுவார்கள். எப்படி சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாடு மதுரைக்கு மகன் கோவலன் செல்கிறார் என்று சொல்லி அதற்கும் பதில் சொல்வதற்காக, அதற்கு பதில் கூறும் விதமாக இதே கடிதத்தை, ஏன்னு சொன்னால் இந்த கடிதத்தில் சிறப்பு, மாதவி தன்னுடைய கையொப்பத்தை இட்டிருக்க மாட்டார், சைனை பண்ணியிருக்க மாட்டார். அப்போ அதே கடிதத்தை கோவலன் தான் தன்னுடைய தாய் தந்தையருக்கு எழுதியிருப்பதாக கொடுத்து, அதே வந்த தூதுவரிடமே கொடுத்து அனுப்பி, மன கஷ்டத்தில் இருக்கும் எனது தாய் தந்தையரிடம் இந்த கடிதத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது இங்கு என்ன வருகிறதுன்னு சொன்னால், மாதவியினுடைய சிறப்பு அந்த கால காதலர்களிடம் இருந்த அந்த ஒரு கடித்தனம் என்று கூட சொல்லலாம். அந்த கடிதம் யார் கையில் சிக்கினாலும் அவர்கள் எழுதுகின்ற பொருள் அந்த உரியவருக்குத்தான் விளங்கக்கூடிய என்ற வகையிலே எழுதியிருக்கலாம். என்னென்னு சொன்னால், காதலர்கள் நோமலாகவே அப்படித்தான் எழுதுவார்கள். என்னென்னு சொன்னால், அது ஒரு இரகசியமாக, அது ஒரு அந்த செய்திகள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதை நினைப்பவர்கள் இரகசியமான வார்த்தைகளில் அவர்களுக்குரிய சங்கீத மொழிகளில் கூட எழுதி கொள்வார்கள். இந்த காலத்திலும் அப்படித்தான் நடக்கிறது. ஆனால் இதில் சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த மாதவியினுடைய புலமை, கலை நாட்டியத்திலே புலமையாயிருக்கிறாள். தலைக்கோள் என்று சொல்கிற அந்த பட்டத்தை வாங்கியிருக்கின்ற அந்த மாதவி, அரசனிடமிருந்து தலைக்கோள் பட்டம் வாங்கிய அந்த மாதவி, இலக்கியத்திலும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறாள் என்பதற்கு இளங்கோ அடிகள் இந்த கடிதத்தின் மூலமாக அந்த சிறப்பை காட்டுகிறார். அதனால்தான் அந்த மாதவி யார் என்ற கேள்வியிலே மாதவியினுடைய சிறப்பாக அவர் அந்த கடிதத்தை எவ்வளவு கூடமாக, எவ்வளவு நுணுக்கமாக எழுதி அந்த செய்தி கோவலனை அடையாவிட்டால், எனக்கு அதில் ஒரு கருத்துண்டு. என்னவென்று சொன்னால், தற்செயலாக இந்த கடிதம் இப்பொழுது இந்த கடிதத்தின் சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்தால், அந்த கடிதம் கிடைத்தது கண்ணகி, கோவலன் மற்றும் அந்த கவந்தி அடிகள் போய்கொண்டிருக்கிற அந்த வழியில். ஆனால் சில நேரங்களில் கோவலனை தேடி கோவலனுடைய தாய் தந்தையர் வீட்டுக்கு இந்த கடிதம் போய் சேர்ந்திருந்தால், தூதுவன் கொண்டு போய் கொடுத்திருந்தால் கூட, தாய் தந்தையர் அந்த கடிதத்தை படித்தால் கூட மனச்சங்கடம் மாற்றாமல் இருக்கின்ற அந்த நிலையில் தான் அந்த கடிதத்தை மாதவி எழுதியிருக்கிறார். அவர் நினைத்திருப்பார் போல் இருக்கிறது, இந்த கடிதம் தற்செயலாக இன்னொருவர் கைப்பட்டால் கூட தான் கோவலனுக்கு எழுதின கடிதம் என்று தெரிய வேண்டாம் என்று நினைத்து எழுதியதாக இருக்கலாம். அது இளங்கோடிகளுக்கு தான் தெரியும் எவ்வாறான மனநிலையில் அந்த கடிதத்தை அவர் காவியமாக படைக்கும்போது படைத்திருக்கார் என்று சொல்லி. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கிறது. அப்போ இந்த சிறப்புகளை பார்த்தால், அதே கடிதம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த அர்த்தத்தை பாருங்கள். என்ன சொல்கிறார் அந்த அர்த்தம்? அந்த கடிதத்தில் வருகிற அந்த வரிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருடைய பேரும் குறிப்பிடப்பட்டில்லை. அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன், வடியா கிளவி மெனக்குழல் வேண்டும், குறவர் பணியன்றி குலப்புறப்பாட்டியோடு இரவிடை கழிவதற்கு ஏன் பிழைப்பறியாது, கையறு நெஞ்சம் கடிதல் வேண்டும், பொய்தீர் காட்சி புரை நோய் போற்றி என்று சொல்லும்போது கோவலன் தன்னுடைய தாய் தந்தையருக்கு எழுதுகிற மாதிரியும் இருக்கு. அதனால்தான் கோவலன் இந்த காட்சியிலே என்ன செய்கிறார்னு சொன்னால், அந்த கடிதத்தை தனது தாய் தந்தையரிடம் கொண்டு போய் சேருங்கள் என்று சொன்னால், இவர் தனது தாய் தந்தையரிடம் மன்னிப்பு கேட்கிற மாதிரியும் அந்த கடிதத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த டூயல் பர்பஸ் என்று சொல்வார்களே, 2 நோக்கத்திற்காக ஒரு கருவியை பயன்படுத்துவது டூயல் பர்பஸ் என்று சொல்வார்கள். அதே வகையிலே இந்த கடிதம் 2 விதமான செய்திகளை 2 பேருக்கு சொல்லியிருக்கிறது. ஒன்று மாதவியிடமிருந்து கோவலனுக்கும், அதன் பின்னர் கோவலனிடமிருந்து அவருடைய தாய் தந்தைக்கும் இந்த கடிதம் சொல்லியிருக்கிறது. ஸோ இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த சிறப்பு மாதவியினுடைய மொழிப்புலமை. அதனால்தான் மாதவி யார் என்ற கேள்விக்கு
நாங்கள் ஒரு சிறு விடையை இந்த காணொளியிலே பகிர்ந்திருக்கின்றோம். மேலும் அடுத்தடுத்த காணொளிகளிலே நான் உங்களிடம் விவரமாக இந்த மாதவி, கோவலன், கண்ணகி, சிலப்பதிகாரத்தில் உள்ள விடயங்கள் மற்றும் இலங்கையை பொறுத்தவரையிலே சிலப்பதிகாரத்தின் தாக்கம் பெரிதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இங்கே பல கண்ணகி கோயில்கள் இருக்கின்றன. அவ்வாறான அந்த கோயில்களை பற்றியும் அந்த கண்ணகி வழிபாட்டு முறைகளை பற்றியும் நாங்கள் விரிவாக அடுத்தடுத்த காணொளிகளிலே பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோடு மேன்மேலும் இதை மாதிரி காணொளிகளை உங்களுக்கு நான் கொடுப்பதற்கு அது ஊக்குவிப்பாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.